நான் தான் ஓங்காரம். நல்லவர்களுக்கும் நல்ல செயல் செய்வோருக்கும் நல்லதையே செய்கின்ற நல்லவன் நான். ஆனால் துஷ்டர்களுக்கு நான் காலனாவேன். நான் தான் ஓங்காரம். ஜெகதம்பாளை அழைக்கிறார். சிம்ம வாகனத்தில் அமர்ந்து 8 கைகள் கொண்ட அன்னையின் அற்புத வடிவத்தைக் கண்டு கையில் உள்ளவர்கள் அதிசயிக்கிறார்கள். அன்னையை வாழ்த்தி கோஷமிடுகிறார்கள். அதோடு தமது சக்தி அம்சத்தை அன்னைக்கு அளிக்கிறார்கள். மகிஷாசுரனின் கொடுமைகளைப் பற்றியும் தேவர்கள் துன்பத்தையும் கேள்விப்பட்டு அரக்கர்களுக்கு ஆறுதல் கூறி மிக பயங்கரமாக சிரிக்கிறாள். அதை கேட்டு சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மகிஷாசுரன் நடுங்கினான். எச்சரிக்கை பூர்வமான இந்த சிரிப்பை கேட்டு மகிஷாசுரன் அன்னையிடம் காதல் வேண்டுகோள் விடுத்தான். உன்னை அடையாமல் இருந்தால் என் வாழ்வே வீணாகிவிடும். நான் கூறுவதை கேள், என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள். வாழ்நாள் முழுவதும் உன் காலடியில் சேவை செய்வேன் நான். துஷ்ட மகிஷாசுரனே, மோகம் என்ற தீயானது உன்னுடைய மதியை மழுங்க செய்து விட்டது. தீமை என்ற கரிய இருள் உன்னுடைய ஆத்மாவை சூழ்ந்து விட்டது. அறியாமை என்ற கொடிய நோய் உனது மனதை அரித்து விட்டது. இப்போது மரணமும் உன்னை நெருங்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் கடைசி முறையாக உன்னை நான் எச்சரிக்கிறேன். விரைவில் பாதாள லோகம் சென்றுவிடு. இல்லை என்றால் என்னிடம் யுத்தம் செய். இந்த யுத்தத்தின் உன்னை அழித்து என்றென்றும் நான் மனிதர்களையும் தேவர்களையும் பயமில்லாது வைப்பேன். மதியிழந்தவளே, நீ எனது காதல் வேண்டுகோளை ஏற்காமல் யுத்தம் செய்ய தூண்டிவிட்டாய். இனி உன்னை அழிக்காமல் விடமாட்டேன். அழகியே, நீ அழகி மட்டுமல்ல, தனியாகவும் இருக்கிறாய். நீ மகிஷாசுரன் மீது தாக்குதல் நடத்தி தவறு செய்து விட்டாய். உன்னை மன்னிக்க மாட்டேன். அவன் நீ பெண் என்ற காரணத்தால்
முழுமையாக உன் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை. ஆனால் நான் மகிஷாசுரனின் தூதன் கிஷோர், உன் மீது கருணை காட்ட மாட்டேன். இதோ இதுதான் உன் தவறுக்கான தண்டனை. நீ கிச்சூரை அழித்து விட்டாய், ஆனால் இப்பொழுது உன்னை அழிக்காமல் விடமாட்டேன். இனி உன்னை விடமாட்டான். இதோ பார். இதோ உன்னை அழித்து விடுகிறேன். இனியும் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். ஏய் துஷ்டனே, எனது இந்த கடைசி தாக்குதல் உன்னை உயிரோடு விட்டு வைக்காது. உன் உயிர் மீது விருப்பம் இருந்தால் உனது சேனைகளை அழைத்துக் கொண்டு பாதாள லோகம் செல். இல்லை, நிச்சயமாக இல்லை. சமராசுரா, ஒன்றாக இல்லாமல் பல வடிவங்கள் எடுத்து உன்னை நான் வீழ்த்தி விடுவேன்.
महिषासुरमर्दिनी महाकाली महिषासुरमर्दिनी महिषासुरमर्दिनी महाकाली महिषासुरमर्दिनी जय मे अम्बा विश्व विनोदिनी जय जय हे महिषासुरमर्दिनी जय मे अम्बा विश्व विनोदिनी भूमि वानम अலைகடல் யாவும்
செடி கொடி பாறைகள் யாவும் அன்பென்னும் உணர்வில் மிதந்து கொண்டு உன்னாமம் துதிப்பாடும். जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि. காலத்தை வென்ற பலசாலி அரக்கரை உன் சக்தி கொண்டு அழித்தாய். அகங்கார உணர்வை என்றுமே அம்மா தண்டனை கொடுத்து தடுத்தாய். கல்யாணி என்று பெயர் கொண்டு வந்தாய். நன்மைகள் கோடி நீ செய்தாய். அன்பெனும் உணர்வில் மிதந்து கொண்டு உன்னாமம் துதிப்பாடும். जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि. சத்யதேவி ஜகத்தின் தாயே பிரம்மாண்ட நாயகி நீயே. சக்தி ஸ்வரூபிணி ருத்ராணியே சூலம் தரித்தாலியம் தாய். மரணம் கூட உன் முன் வந்து வரமாக வாழ்க்கை கேட்கும். அன்பெனும் உணர்வில் மிதந்து கொண்டு உன்னாமம் துதிப்பாடும். जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि. உன் கண் திறந்தால் சிருஷ்டி எங்கும் அன்பெனும் உணர்வு பொங்கும். கண்மூடி தியானத்தில் இச்சகம் யாவும் உன்னருளை பெற்று விளங்கும். கால சக்கரம் சுழலும் போது உனது பெருமையை கூறும். அன்பெனும் உணர்வில் மிதந்து கொண்டு உன்னாமம் துதிப்பாடும். जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा विश्वविनोदिनि. பூமி வானம் அலைகடல் யாவும் செடி கொடி பாறைகள் யாவும் அன்பெனும் உணர்வில் மிதந்து கொண்டு உன்னாமம் துதிப்பாடும். जय जय हे महिषासुरमर्दिनि जय मे अम्बा
विनोदिनी जय जय हे महिषासुरमर्दिनी जय मे अम्बा विश्व विनोदिनी जय जय हे महिषासुरमर्दिनी जय मे अम्बा विश्व विनोदिनी जय जय हे महिषासुरमर्दिनी जय मे अम्बा विश्व विनोदिनी. மும்மடங்கு சக்தி பொருந்திய அன்னை துர்கையானவள் மகிஷாசுரனை வதம் செய்து இந்த ஜெகத்தில் நல்லவைகளை காத்து அருளினாள். இந்த சராசரமே இறைவன் சிவனால் படைக்கப்பட்டது. வேறு விதமாக கூறினால் இந்த ஜெகம் சிவசங்கரன் மற்றும் அன்னை பார்வதிக்காக ஒரு விளையாட்டு களம் என்றும் கூறலாம். கதைகளையும் உபகதைகளையும் ஏற்படுத்துவதற்காக அவர்கள் எப்போதும் திருவிளையாடலை நடத்துகிறார்கள். இந்த விளையாட்டின் மூலம் எப்போதும் அற்புதமான விசித்திரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இவ்வாறுதான் ஒரு நாள் பார்வதியும் சிவனும் கையில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு பகடை விளையாடிக் கொண்டிருந்தனர். இதோ 12. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதோ வெட்டு. இதோ உன் காய் வெட்டுப்பட்டு விட்டது. என்ன யோசிக்கிறாய் தேவி? நீயும் தான் விளையாடு. என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இருக்குமா? நிச்சயமாக. என்னுடன் சௌபாகியவதியான தேவி பார்வதி இருக்கின்ற வரையிலும் என்னுடன் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் உங்களுடன் இல்லை, என்னுடன் தான் இருக்க போகிறது. உங்கள் அதிர்ஷ்டமோ? புரிந்து கொண்டேன் தேவி. இன்று விளையாட்டில் எனக்கு நீ எதிரியாகி விட்டாய். ஆனால் நானும் நிச்சயித்து விட்டேன். இன்று இந்த விளையாட்டில் உன்னை தோற்கடிப்பேன். நீ விளையாடு. 12 12 12 12 12 12. பாருங்கள் 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. உங்களது முதல் காய் வெட்டு. கண்டீர்களா சுவாமி? என் கை ஓங்கி விட்டது. இனி நான் வென்று கொண்டே இருப்பேன். 12 12 12 12 12 12. பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இரண்டாவது வெட்டு. என்ன சுவாமி, தோல்வி கண்டவுடன் முகம் மாறிவிட்டதே. இது விளையாட்டு தானே? நீயே விளையாடி ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஆடிய பிறகு நான் தானே ஆட வேண்டும். ஒரு முறை ஜெயித்தவர்கள் மீண்டும் சோழிகளை வீச வேண்டும். நீங்கள் வெட்டிய பிறகு சோழிகளை என்னிடம் ஏன் தந்தீர்கள்? நீங்கள் ஏன் விளையாடவில்லை? அது எனது நல்லெண்ணம். நான் உனக்கு ஒரு வாய்ப்பளித்தேன். ஆனால் எனது நல்லெண்ணத்தை தவறாக பயன்படுத்தினாய். விளையாட்டில் நல்லெண்ணம் தோல்வியை தரும். 12 12 12 12 12. மறுபடியும் 12. இதோ சுவாமி, தங்களது மூன்றாவது காயும் வெட்டப்படுகிறது. நான் வென்றேன், தாங்கள் தோற்றுவிட்டீர்கள். 3 காய்களை வெட்டிவிட்டேன் சுவாமி. மேலும் தாங்கள் விளையாட விரும்பினால் நானும் விளையாடுகிறேன். தேவி, நீ என்னை ஏமாற்றினாய். விளையாட்டில் ஏமாற்றி வென்றாய். இனி நான் உன்னுடன் என்றும் விளையாட மாட்டேன். விளையாட்டு என்று மட்டும் நினைத்து விளையாடினேன். ஆனால் விளையாட்டில் இவ்வாறு கோபம் கொள்வது தங்களுக்கு அழகல்ல சுவாமி. விளையாட்டில் வென்றதால் கர்வம் கொண்டு விட்டாய். கர்வத்தின் வசப்பட்ட நீ மரியாதைகளை மறந்து விட்டாய். கணவனிடம் மரியாதை காட்ட தெரியவில்லை. அப்படி நான் என்ன செய்து விட்டேன் சுவாமி? இப்போது அதை கூட மறந்து விட்டாயா? இப்போது நீ என்ன கூறினாய்? தவறு செய்பவர்கள் தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் தவறு என்பதை அறிந்து கொண்டால் மீண்டும் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அறிவிழந்த அஞ்ஞானத்தின் வசப்பட்ட எவர் ஒருவரும் தாம் தவறு செய்கிறோம் என்பதை அறிவதே இல்லை. கூறுங்கள் சுவாமி, இப்போது நான் என்ன தவறு செய்து விட்டேன்? விளையாட்டில் உங்களை வென்றது எனது தவறா? அந்த வெற்றியை பற்றி பேசுவது எனது தவறா? இனிமேலும் இந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசுவது தவறுதான். தாங்கள் வீணாக சினம் கொள்கிறீர்கள் சுவாமி. சரிதான். இனிமேல் நான் செய்வது எல்லாமே வீண்தான். எனது கருத்து அதுவல்ல சுவாமி. நான் உனது கருத்தை பற்றி முன்முறிந்தே அறிவேன். நீ என்னை சமாதானப்படுத்தாதே.
கணவனின் மனதை சாந்தப்படுத்தும் உரிமை மனைவிக்கு உண்டல்லவா சுவாமி? இந்த ஜகமே அறியும் நான் தங்களது மனைவி. போதும் போதும், நீ கூறுகின்ற இனிய சொற்களை இனி நான் கேட்கவே மாட்டேன். இனியும் உன் அவசியம் எனக்கு இல்லை. நான் தங்களுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி என்றால் இப்போதே கைலையை துறந்து வேறு இடத்திற்கு சென்று விடுகிறேன். பிறகு தாங்கள் என்னை தேட முயற்சி செய்யாதீர்கள். நீ தாராளமாக செல்லலாம். நான் இதற்கு முன்பும் நீ இன்றி இருந்துள்ளேன். நீ மிக நன்றாக அறிவாய். அரைக்கூவல் விடுக்கும் பேச்சுக்களை பேசுவது என்னுடைய குணம் அல்ல. அதோடு உன்னுடன் இவ்வளவு காலம் இணைந்திருந்து எனது சுதந்திரம் பறிபோய் விட்டது. மிகவும் நன்று. நீ சென்ற பிறகு மீண்டும் சுதந்திரமாக செயல்படுவேன். சுவாமி, இவ்வாறு கணவனை பிரிந்து தனியாக வந்தது சரியான செயலா? மகன் போன்ற நந்தியையும் மற்ற பூத கணங்களை பற்றி நீ யோசிக்கவில்லையே. நீ அங்கு இல்லை என்றால் அவர்களது நிலைமை என்னவாகும்? நான் கைலையை துறந்து வந்துவிட்டேன். மீண்டும் அங்கு எவ்வாறு செல்வது? நந்தியை பற்றியும் சிவகணங்களை பற்றியும் நான் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அவர்களை பற்றி கவலை கொள்ள சிவசங்கரன் கைலையில் இருக்கிறாரே. இப்போது நீ எங்கு செல்ல போகிறாய்? சரி, பெற்றோரிடம் செல்வோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அங்கு செல்ல மாட்டேன். அங்கு சென்றால் அவர்கள் கவலை அதிகமாகும். மீண்டும் கைலை செல் என்று கூறுவார்கள். இல்லை, அங்கு செல்ல மாட்டேன். பிறகு எங்கு செல்வது? ஒரு தனிமையான இடத்திற்கு செல்வதா? அங்கு நான் இருப்பதை எவரும் அறியக்கூடாது. ஆனால் சிவன் அனைத்தும் அறிந்தவர். நீ எவ்வாறு மறைந்திருக்க முடியும்? நீ இருக்கும் இடத்தை அவர் அறிந்து கொள்வார். அறிந்தால் அறிந்து கொள்ளட்டும். நான் உறுதியுடன் இருக்கிறேன். மீண்டும் நான் கைலைக்கு திரும்பி செல்ல மாட்டேன். என்னவானாலும் நான் கைலைக்கு செல்ல மாட்டேன். நான் கைலைக்கு செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன். மெதுவா மெதுவா, எனக்கு பயமா இருக்குதுடி. மெதுவா மெதுவா ஆட்டுங்க, மெதுவா ஆட்டுங்க, மெதுவா ஆட்டுங்க. நீ யாரு? நீ எங்கேருந்து வர? என் பேரு பார்வதி. இங்க பக்கத்துல இருக்கிற எம்மைய ஊர்ல இருந்து வரேன். புருஷன்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்ட, அதனால கோபிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டேன். இப்போ நான் உங்க கூட இருக்கலாமுங்களா? இருக்கலாமே. உன்ன மாதிரி அழகான பொண்ண வேண்டான்னு சொல்லுவோமா? உன் புருஷன் வந்தா கூட திரும்பி போக மாட்டியா நீ? நாங்க உன்னை ஒளிச்சு வச்சிருவோம். பார்வதி, ஊஞ்சல் ஆடுறியா? இல்ல இல்ல. வா உட்காரு, உட்காரு. ஏய், நீ என் கூட உட்காரு. வேணா வேணா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. வா உட்காரு. ஊஞ்சல் ஆடுறதுல பார்வதி ரொம்ப சாமர்த்தியம். ஊஞ்சல்ல சாமர்த்தியமானா வாழ்க்கையிலயும் சாமர்த்தியமா இருப்ப போல. என்ன பார்வதி?
அது நான் என்னோட இமய ஊர்ல விளையாடி இருக்கேனே. யாரு கூட விளையாடி இருக்க நீ? புருஷன் கூடவா? அப்படி என்றால் இப்போதே கைலியை துறந்து வேறு இடத்திற்கு சென்று விடுகிறேன். பிறகு தாங்கள் என்னை தேட முயற்சி செய்யாதீர்கள். அப்படி என்றால் இப்போதே கைலியை துறந்து வேறு இடத்திற்கு சென்று விடுகிறேன். பிறகு தாங்கள் என்னை தேட முயற்சி செய்யாதீர்கள். நந்திதேவா, இறைவன் சிவன் கவலையாக இருக்கிறார். நமக்கும் கவலைதான். அன்னை பார்வதி ஏதும் கூறாமல் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லையே. இறைவன் அறிந்திருப்பாரே. நிச்சயம் அறிந்திருப்பார். ஆனால் அவரே மிகவும் கவலை கொண்டுள்ளார். இதன் காரணத்தை நீதான் அவரிடம் கேட்க முடியும். கேள் கேள் நந்திதேவா. சிவசங்கரா வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! கண்ணை திறங்கள் பரம்பொருளே, கூறுங்கள், தாங்கள் ஏன் கவலை கொண்டுள்ளீர்கள்? அன்னை பார்வதி எங்கே? போதும் போதும், எனக்கு பயமா இருக்கு. இப்ப விளையாடுனது போதும், போலாமா? ஆக இப்ப நம்ம போகலாம். இன்னைக்கு நீயும் என் குடிசையில இற. வாங்க போலாம். வா பார்வதி, இங்க நின்னுக்கிட்டு என்ன பார்த்துட்டு இருக்க? குடிசைக்கு போலாம் வா. என்ன பார்வதி, உனக்கு என்னாச்சு? எனக்கா? உனக்கு தான், எனக்கு இல்ல. அங்க நீ ரொம்ப சிரிச்சு விளையாடிட்டு இருந்த. இங்க வந்த அப்புறம் உனக்கு என்ன ஆயிடுச்சு? மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்லடி. நான் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடினேன் இல்ல, கொஞ்சம் களைச்சு போயிட்டேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். எதுக்காகமா பொய் சொல்ற பார்வதி? விளையாடினா களைச்சு போயிடுவாங்களா என்ன? பாசாங்கெல்லாம் பண்ணாத. உன்னோட மனசுல வேற ஏதோ இருக்கு. நிஜத்தை சொல்லு. என்ன? இல்ல, நான் எதுக்கு போய் சொல்லணும்? நிஜமா சொல்றேன், நான் களைச்சு போயிட்டேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும். பார்வதி சொல்றதெல்லாம் சரியாதான் படுது. ஆமா, இவோ ஓய்வு எடுத்துக்கிட்டோம். வாங்க போகலாண்டி. வாங்கடி போலாம். பார்வதி, நீ ஓய்வு எடுத்துக்கோ, நாங்க கிளம்புறோம்.
தேவி பார்வதி, நீ கூறியது உண்மைதான் பார்வதி. நீ என்னை பிரிந்து அதிக காலம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவ்வாறு ஏன் பார்க்கிறாய்? நீங்க யாருங்க? தனியா இருக்கிற பொண்ணுக கிட்ட இப்படி என்னென்னவோ பேசுறீங்களே. உங்களுக்கு வெக்கம் கிக்கம் எதுவும் இல்லையா? நீங்க யாருங்க? நானா? என்ன உனக்கு தெரியாதாக்கு? என்ன உங்களை நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஏய் நீங்க போங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் இவ்வாறு பொய்யுரைக்கிறாய் தேவி பார்வதி? யாருங்க பார்வதி? நான் பார்வதி இல்லீங்க, பர்வதிங்க, பர்வதி. ஆமா, நீங்க தேடிக்கிட்டு இங்க வந்திருக்கிற பொண்ணு வேற யாருங்க? நான் இல்லீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. அதாவது நீ என்னை அடையாளம் காண விரும்பவில்லை. எனது உறவை என்றென்றைக்குமாக முறித்துக் கொண்டாயா? அடேங்கப்பா, என்னங்க உறவு? நீங்க என்ன பேசுறீங்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணு முன்பின் தெரியாத ஆம்பளை கிட்ட தனியா ஏதோ பேசுறான்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என் மான மரியாதைய குழி தோண்டி பொதிக்க வந்தீங்களா? பார்வதி, உனது இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. உனது செய்கையால் நான் அதிர்ச்சி அடைகிறேன். நீ செய்த இந்த அவமானத்திற்கான விளைவை நிச்சயம் அனுபவிப்பாய். என்ன யோசிக்கிறீர்கள் மகாராணி? அதாவது ஒரு மகனை பெற்றவள் இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மகளை பெற்றவள் யோசிக்க வேண்டியுள்ளது. மகனை பெற்றவளோ மகளை பெற்றவளோ குழந்தைகளின் நலனை பற்றி யோசித்தே ஆக வேண்டும் மகாராணி. அவ்வாறு இல்லை. மகன் எப்போதும் தாயுடன் தான் இருக்கிறான். அதனால் தாய் மனது சாந்தமாக இருக்கிறது. ஆனால் மகளுக்கு மணமான பிறகு அவள் தாயை விட்டு பிரிந்து சென்று விடுகிறாள். அதனால் சுக துக்கங்களை பற்றிய கவலை மனத்திற்குள் எவ்வாறோ பிரவேசித்து விடுகிறது. அப்படி என்றால் மகள் பார்வதியின் கவலை மகாராணியை வாட்டுகிறதோ? அவளை கண்டு பல காலம் ஆகிவிட்டது. அவளுக்கு எனது ஞாபகமே இல்லை. மகாராணி, மகள் புகுந்த வீட்டுக்கு சென்று அங்கு ஐக்கியமாகி விடுகிறாள். அதன் பிறகு அவள் பெற்றோர்களுக்கு அவள் மீது உரிமைகளே கிடையாது. உரிமைகள் இல்லை என்கிறாயா? எந்த உரிமைகளை பற்றி பேசுகிறீர்கள்? இப்போது கணவனுக்கும் கூட உங்களது மகள் மேல் எந்த உரிமையும் இல்லை. அவள் என் மீது கோபம் கொண்டு சென்று விட்டாள். என்னை அடையாளமும் கண்டுகொள்ளவில்லை. வாருங்கள் கைலைநாதரே, பல காலத்திற்கு பிறகு எங்களை காண தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். எங்கள் பாக்கியம். தாங்கள் எங்களுக்கு தரிசனம் அளித்தீர்கள். நான் இங்கு தரிசனம் தர வரவில்லை, எச்சரிக்கை செய்ய வந்துள்ளேன். எச்சரிக்கையா? என்ன எச்சரிக்கை? எனது மகள் என்ன செய்தாள்? அவளது கணவனை அவமானப்படுத்தினாள். இல்லை இல்லை, கணவனை எனது மகள் அவமானப்படுத்த மாட்டாள். அதாவது நான் பொய்யுரைக்கிறேன். இல்லை இல்லை, நான் அவ்வாறு கூறவில்லை. நான் எப்போது என்ன கூறுகிறேன் என்றால், பார்வதி இவ்வாறு தவறு செய்ய மாட்டாள். தாங்கள் ஏதோ தவறாக நினைத்து அவள் கர்வம் கொண்டு என்னை பிரிந்து சென்றாள். இது என் தவறா? நான் அவளை சமாதானம் செய்தேன். அவள் என்னை அடையாளம் கூட கண்டு கொள்ளவில்லை. இது எனது தவறா? தங்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? ஆம், என்னை கேட்டாள். யாருங்க நீங்க? எங்கிருந்து வந்தீங்க? அவ்வாறா கேட்டாள்? ஆம், இன்னும் பலவாறாக பேசினாள். அவள் சொன்னாள், பார்வதி இல்லைங்க, பர்வதிங்க, பர்வதிங்க. ஏன் வந்தீங்க? முதல்ல இங்கிருந்து போங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். இன்னும் 2 தினங்களில் தங்களது மகள் பார்வதி கைலைக்கு வரவில்லை எனில், அதன் பிறகு அவளுடன் எனக்கு இருக்கும் உறவு முறிந்துவிடும். அதை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு கைலைக்கு வந்து சமாதானம் செய்யாதீர்கள். இப்போது பார்வதி எங்கே? தங்கள் நாட்டிற்குட்பட்ட ஒரு வனப்பிரதேசத்தில் கிராமத்தில் ஒரு வனவாசியாக இருக்கிறாள். விரைவில் பார்வதியை தேட வேண்டும்.
இப்போது நமது சுவாமியும் நமது தாயும் மிகவும் சினம் கொண்டு எங்கோ சென்று விட்டனர். அவர்கள் எங்கு சென்றனர் என்று நமக்கு தெரியாதே. ஆம், தெரிந்திருந்தால் நாம் சமாதானப்படுத்தி இருக்கலாமே. நாராயண நாராயண. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு இல்லையே. நான் இங்கு அவரது தரிசனம் காண்பதற்காக வந்துள்ளேன், ஆனால் அவர் இங்கு இல்லையே. நந்தி தேவா, இறைவன் பரம்பொருள் எங்கு சென்றார்? தேவரிஷி, தங்களிடம் வேண்டுகிறேன், தாங்கள் அதை அறிந்து எங்களிடம் கூறுங்கள். இறைவன் பரம்பொருள் எங்கு சென்றார் என்று. அதாவது பரம்பொருள் எங்கு சென்றார் என்று உனக்கும் தெரியாதா? அதனால்தான் நீங்கள் அனைவரும் வருத்தமாக கவலையுடன் உள்ளீர்களா? இப்போது கூறுங்கள், அன்னை பார்வதி எங்கே? அவர்களை பற்றியும் தெரியாது. அவரும் கையிலிருந்து சென்று விட்டார். தேவரிஷி, தாங்கள் தான் இருவரையும் தயை கூர்ந்து தேட வேண்டும். இருவரும் இங்கு இல்லை என்பது கவலைக்குரிய விஷயம்தானே. ஆனால் நிச்சயமாக இருவரை பற்றியும் அறிந்து உங்களிடம் வந்து கூறுவேன். கேள் நந்தி தேவனே, இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் அதிக காலம் கையிலையை விட்டு விலகி இருக்க முடியாது. நாராயண நாராயண. இந்த ஜகத்தின் தந்தை சிவனும் மற்றும் தாய் பார்வதியும் ஒருவரிடமிருந்து ஒருவர் அதிக காலத்திற்கு விலகி இருக்க முடியாது. கையிலிருந்தும் தம்மிடமிருந்தும் விலகி இருப்பது எப்போதும் திருவிளையாடலை நடத்தி கொண்டு வரும் இறைவன் சிவனின் நாடகத்தில் ஒரு புதிய அத்தியாயமாகும். இந்த திருவிளையாடலின் மத்தியில் சிவபார்வதியை தவிர புதியதொரு பாத்திரமாக மாபெரும் சிவபக்தை நாட்டிய அழகி மகானந்தாவும் பங்கேற்றாள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த பெண் மகானந்தாவிற்கு நம்மையெல்லாம் பற்றி சிறிதும் கூட கவலையே இல்லை. அதுதானே, நாம் நெடுநேரமாக அல்லவா இங்கு காத்திருக்கிறோம். நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம். அவள் ஆடலையும் அழகையும் ரசிக்க துடிக்கிறோம். நாம் இங்கு அவளது கலையை ரசிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் அவளோ சிவபக்தியில் மூழ்கி இருக்கிறாளே. ஒன்றை நாம் ஏற்க வேண்டும் ஐயா, மகானந்தாவின் அதீத சிவபக்தியும் கீர்த்தியும் நாடெங்கும் போற்றப்படுகிறது. அது உண்மை என்றால் இதுவும் உண்மைதான். அவளது ஆடலையும் அழகையும் ரசிப்பதற்காக ரசிகமணிகள் பல இடங்களிலிருந்து வருகின்றார்கள். அதாவது அவளிடம் சில சிறப்புகள் இருக்கின்றன. சிலவா? சில சிறப்புகளை காண யாரேனும் வந்தார்கள் என்றால் அவர்கள் திரும்பி செல்லட்டும். மிக அழகானவள், ஆடல் அரசி மகானந்தாவிடம் சிறப்புகளை தவிர வேற எதுவுமே இல்லை. தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? மகானந்தாவை கூட்டி வாருங்கள். கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள். ஓம் நமச்சிவாய. எனது சிவசங்கரா, என் மனதில் என்றும் இந்த பக்தி நிலைத்திருக்க வேண்டும். அல்லும் பகலும் தங்களது நாமத்தையே நான் ஜபித்து வர வேண்டும். எனது மனம் இப்போது ரசிகர்களை மகிழ்விக்கவும் ஆடல் பாடல்களில் ஈடுபடுவதையும் விரும்பவில்லை. இந்த அழகையும் எனது இந்த அற்புத நாட்டிய திறமையையும் தாங்கள் போக்க வேண்டும் பிரபு. இந்த ரசிகர்களை நாட்டியமாடி மகிழ்வித்தே எனது மனம் மிகவும் வருந்துகிறது மகேஸ்வரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எஜமானி, தங்களது ரசிகர்கள் தங்களுக்காக காத்திருந்து களைத்து விட்டனர். அவர்கள் பொறுமை இழந்து விட்டனர். தாங்கள் விரைவில் நாட்டிய கூடத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால் கோபம் கொள்வார்கள். அவரிடம் கூறு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் இன்று நாட்டியம் ஆட முடியாது. ஆனால் எஜமானி,
ஒருமுறை நாட்டிய கூடத்தில் ரசிகர்கள் நிராசை அடைந்தால் மீண்டும் இங்கு வரவே மாட்டார்கள். வராவிட்டால் போகட்டும். அதன் பிறகு தங்களது இந்த நாட்டிய சாலை தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் ஆகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனது இறைவன் சிவசங்கரன் என்னை காப்பாற்றுவார். தங்கள் விருப்பம். ரசிகர்களை அனுப்பிவிடவா? ஆம், அனுப்பிவிடு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ரசிகர்களே, எஜமானிக்கு உடல்நிலை சரியில்லை. அதாவது இன்று அவர்கள் நாட்டியம் ஆட மாட்டார்கள். உடல் சரியில்லையா? பிறகு ஏன் எங்களை வரச் சொன்னார்கள்? இத்தனை நேரம் எங்களை ஏன் காக்க வைத்தார்கள்? இப்போது மகானந்தா தனது அழகின் மேல் மிகவும் கர்வம் கொண்டிருக்கிறாள். அதனால் தான் ரசிகர்களை எல்லாம் அவமானப்படுத்துகின்றாள். நாங்கள் இவளுக்காக பொறுமையாக காத்திருந்தோம். பிறகு நாம் இவளுடைய அவமதிப்பை பொறுத்துக் கொள்வதா? ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? இனிமேல் எங்களால் பொறுக்கவே முடியாது. ஆமாம், நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது. இப்பொழுது செல்கிறோம். பெரும் அவமானம் நேர்ந்து விட்டது. ரசிகரே, தாங்கள் தேவி மகானந்தாவின் செய்தியை கேட்கவில்லையா? இன்று அவர் நாட்டியம் ஆட மாட்டார். செய்தி கேட்டேன். ஆனால் இங்கு அவளது நாட்டியம் காண நான் வரவில்லை. அவளை நான் காண வந்துள்ளேன். இப்போது அவர்கள் யாரையும் காண மாட்டார்கள். நிச்சயம் காண்பாள். நான் மகானந்தாவின் அழகை பற்றி கேள்விப்பட்டு தொலைவில் இருந்து வருகிறேன். இப்போது அவளை காணாமல் திரும்ப மாட்டேன். தாங்கள் காணவில்லையா? இங்கிருந்த ரசிகர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் உள்ளது. என்ன வித்தியாசம்? அவர்கள் அனைவரும் ரசிகர்கள், நான் மகா ரசிகன். அவர்கள் அனைவரும் அழகை மட்டும் தான் காண வந்தனர். நானோ மனதையும் ஆத்மாவையும் காண வந்தேன். ஆகையால் அவளை காணாமல் செல்ல மாட்டேன். இப்போது இங்கே இரவு முழுவதும் காத்திருக்கவும் தயார். சரி, நான் என் எஜமானியிடம் கூறுகிறேன் ஹடயோகி வந்துள்ளார் என்று. அவளிடம் யோகி என்று மட்டும் கூறு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எஜமானி, அனைவரும் சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு ரசிகர் மட்டும் செல்ல மறுக்கிறார். அவர் எங்கோ தொலைவில் இருந்து தங்கள் அழகையும் திறமையும் கேள்விப்பட்டு வந்தாராம். இரவு முழுவதும் காத்திருப்பாராம். ஆனால் கண்டுவிட்டுத்தான் செல்வாராம். அதிசயமானவர். இவ்வாறு உறுதியுடன் இருப்பவரை காணத்தான் வேண்டும். கூறுங்கள் ரசிகரே, எனக்கிடம் கட்டளை என்ன? கட்டளை இல்லை தேவி, வேண்டுகோள்தான். வேண்டுகோளா? என்னிடமா? மகானந்தா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டதை விட மிக அதிக குணங்கள் நிறைந்தவளாக உள்ளாய். உன்னை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வைரம் பதித்த இந்த 4 வளையல்களை உனக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். இதை ஏற்றுக்கொள். தேவி மகானந்தா, கூறுங்கள். என்னுடைய ஒரு விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். விருப்பமா? என்ன விருப்பம் ரசிகரே? நீ 3 நாட்களுக்கு எனது மனைவியாக இருக்க வேண்டும். இந்த 3 தினங்களில் உனது நாட்டிய சாலைக்கு வேறு எந்த ஒரு ரசிகரும் வரக்கூடாது. ஆயினும் ரசிகரே, இந்த 3 நாட்களுக்குரிய பரிசு பொருள்களை நான் உனக்கு தருவேன். கூறு, சம்மதமா? ஆம், சம்மதம். தேவி, இந்த ரத்தின சிவலிங்கம்
என் உயிரை விட மிக மேலானது. இந்த 3 நாட்களுக்கு இந்த சிவலிங்கத்தை உனது பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும். நான் திரும்பிச் செல்லும் பொழுது இந்த சிவலிங்கத்தை எனக்கு திருப்பிக் கொடு. நான் இறைவன் சிவனிடம் பிரார்த்தனை செய்வேன். தாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சகோதரா கணேசா, சகோதரா கார்த்திகேயா, வணக்கம் சகோதரா கார்த்திகேயா. வணக்கம் கணேசா. பல காலத்திற்கு பிறகு காண்கிறோம். ஆமாம் சகோதரா, உன்னை கண்டதும் மனம் மகிழ்கிறது. இனி நாம் கைலை சென்று அன்னை தந்தையின் தரிசனத்தையும் காண்போம். நானும் பெற்றோரின் தரிசனம் காண கைலை செல்கிறேன். நமது நல்ல நேரம்தான். நாம் வழியிலேயே சந்தித்துக் கொண்டோம். இப்போது இருவரும் சேர்ந்தே செல்வோம். இருவரும் ஒன்றாக அன்னை தந்தையின் தரிசனத்தை காண்போம். நாராயண நாராயண. தேவரிஷி நாரதருக்கு வணக்கம். உங்கள் இருவரின் தரிசனம் கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். வருத்தம் என்னவெனில் கைலையில் இறைவன் பரம்பொருளும் தாய் பார்வதியும் இல்லை. இருமுறை அவர்களின் தரிசனம் காணச் சென்றேன். ஆனால் பலனின்றி திரும்பி வந்தேன். தேவரிஷி, இப்போது தாங்கள் எங்களிடம் விளையாடுகிறீர்களா? இது விளையாட வேண்டிய விஷயம் அல்ல குமரா கார்த்திகேயா. சகோதரா கார்த்திகேயா, நமது பெற்றோர்கள் இருவரும் விசித்திர வேடம் புனைந்து வேறு வேறு இடங்களில் இருக்கிறார்கள். நான் உனக்கு அவர்கள் இடத்தை கூறுகிறேன். நீ தந்தை இருக்கும் இடம் செல், நான் தாய் இருக்கும் இடம் செல்கிறேன். சுவாமி, நான் தங்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளேன். பால் கொண்டு வந்துள்ளேன். இதை பருகுங்கள். சுவாமி, நான் தங்களை அடைந்த பிறகு எனது கடந்த காலத்தை மறக்க நினைக்கிறேன். எனது மனம் 3 நாட்களுக்கு மட்டும் மனைவியாக அல்ல, வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறது. இல்லை தேவி, எனக்கு உன் சேவையின் அவசியம் இல்லை. எனக்கு திருமணமாகிவிட்டது. என்னால் உனது சேவையை ஏற்க முடியாது. நான் இப்போது உனது சிவபக்தியை பற்றி கேள்விப்பட்டு ஒரு பக்தியுள்ள பெண்ணை இங்கு சந்திக்க வந்துள்ளேன். தாய்க்கு மகன் கணேசனின் வணக்கம். கணேசரா, கடவுள் கணேசரா, எங்க கிராமத்திலயா? ஆயினும் தாயே, தாங்கள் இவ்வாறு ஏன் வேடம் தரித்துள்ளீர்கள்? ஏய், எங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்க. கடவுள் கணேசரு எங்க கிராமத்தை தேடி வந்திருக்காரு. நீங்க ரொம்ப இளகிய மனசு கொண்டவர்
அதாவது தாங்கள் என்னை மகன் என்று அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? மகனுங்களா? யாருங்க மகன்? யாருங்க தாயி? கடவுள் கணேசரு. நீங்க எங்க கிட்ட விளையாடுறீங்களா? நீங்க எங்களோட கடவுளையா? நானும் உங்களோட பக்த பருபதி. வாங்க உட்காருங்க. நான் இப்பவே போய் என் தோழிகளை கூப்பிடுறேன். நீங்க எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பூசை பண்றோம், உங்களை வணங்குவோம். ஏய் செண்பகம், மல்லிகா, பூங்கொடி, வளர்மதி, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கேளுங்க, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. வாங்க வாங்க. நம்ம கிராமத்துக்கு கணேசன் வந்திருக்காரு. இவருக்கு பூசை பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா. பார்வதி, வணக்கம் பாட்டியாரே. நீ டொழி வாழ்க. எமக்கு முன்னரே வந்து விட்டாயா கணேசா? இந்த இடத்தை தேடி எமக்கு வெகு நேரமானது. இருந்தும் எப்படியோ வந்துவிட்டோம். ஆனால் இங்கு வந்த பின்னும் பலனேதும் இல்லை பாட்டியாரே. ஏனென்றால் எனது தாய் மாறிவிட்டார். அவர் யாரையும் அடையாளம் காணவில்லை. மகளே பார்வதி. வணக்கம் மகாராணி அம்மா. நான் பார்வதி இல்ல, பருபதி. என் பேரு பருபதி. நீங்க ஏதோ என்ன தப்பா அடையாளம் கண்டுகிட்டீங்க. சகோதர கணேசா, சகோதர கணேசா, நான் இப்போது கண்டு வந்ததை உன்னிடம் கூற இயலாது. அதை கண்டதும் என்னால் அதை சிறிதும் நம்ப முடியவில்லை. சகோதரா கார்த்திகேயா, நீ இப்போது கண்டு வந்த காட்சியை நான் முன்னரே கண்டு கொண்டேன். நாராயண நாராயண. குமரா, கார்த்திகேயா, ஸ்ரீ கணேசா இருவரும். தேவரிஷி, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தங்களுடன் நாங்கள் பேச விரும்புகிறோம். வாருங்கள். இன்னைக்கு நம்மளோட இந்த கிராமத்துக்கு மகாராணி அம்மா வந்திருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து வரவேற்கணும். வாங்க மகாராணி, வாங்க. எங்க குடிசைக்குள்ள வாங்க. தேவரிஷி, இப்போது தங்களுக்கு நன்றாக தெரியும், எமது பெற்றோர்கள் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொண்டு வேறு வேறு இடங்களில் வேறு வேறு வேடமணிந்து சென்று விட்டார்கள். நாராயண நாராயண. அதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் ஸ்ரீ கணேசா. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் நடத்தும் திருவிளையாடலின் ரகசியம் இதுவரையிலும் உனக்கு புரியவில்லை. அந்த ரகசியம்தான் என்ன தேவரிஷி? அந்த ரகசியத்தை நாங்களும் அறிந்து கொள்வதற்கு தான் தங்களது அறிவுரை எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனது அறிவுரையா? அதுவும் உனக்கா? நாராயண நாராயண. கணபதி தேவனே, நீ ஏன் சித்தி புத்தியின் நாதனாகிறாய்? நான் உனக்கு என்ன அறிவுரை கூற முடியும் சொல். சகோதர கணேசா, நான் எனது கண்களாலேயே அந்த நாட்டியக்காரின் செயல்களை கண்டேன். அவள் தந்தை சிவனை மோகம் கொள்ள செய்ய முயற்சி செய்தாள். இதையெல்லாம் கண்டதும் என்னை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன். சகோதரா கார்த்திகேயா, இவ்வாறான நிலைமையில் கோபமின்றி தந்திரமாக செயல்பட்டாக வேண்டும். இந்த நிலைமையிலும் கூட கட்டுப்பாடாக இருந்து நல்லது செய்திருக்கிறாய். நல்ல செயலை நான் செய்துவிட்டேன் சகோதரா. இதுவரை புரிந்து கொள்ள முடியாத விஷயம், நமது தந்தை அங்கு சென்று இவ்வாறு ஏன் செய்தார்? ஒருவேளை இறைவன் சிவசங்கரன் மகானந்தாவிடம் சென்றதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கலாம். முக்கிய நோக்கமா? அது என்னவாக இருக்கும்? இல்லை இல்லை, அவருக்கு ஒரே நோக்கம்தான், அன்னையை வருத்தம் கொள்ள செய்வதுதான். போதுமா? மது தந்தை நம் தாயை வருந்தச் செய்வாரா? செய்துள்ளாரே. நாராயண நாராயண. இப்போது இரு சகோதரர்களும் அன்னை தந்தையை பற்றி விவாதம் செய்கின்றீர்கள். முதலில் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்னை பார்வதிக்கு இதை பற்றி தெரியுமோ அல்லது தெரியாதோ, மகானந்தாவின் மாளிகையில் இறைவன் இருப்பது அவருக்கு தெரியுமா? தேவரிஷி, அன்னையின் நிலைமை மிகவும் கொடியது, மோசமானது. அது எவ்வாறு? அவர் அனைவரது உறவையும் முறித்துக் கொண்டு விட்டாரே. இல்லை இல்லை, அவ்வாறு இருக்காது. நானே சாட்சி.
தமது மகன்களையும் பெற்றோரையும் அடையாளம் காணவில்லையே. இதற்கான பொருள் தெளிவாக தெரிகிறது. அவர் நமது உறவை முறித்துக் கொண்டுள்ளார். நாராயண நாராயண. குமரா கார்த்திகேயா, நாம் சில மனிதர்களையும் சில விஷயங்களையும் நிகழ்ச்சிகளையும் புரிந்து கொள்வதில் அவசரப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டும் விடுகிறோம். இங்குதான் நாம் மிகப்பெரிய தவறையும் செய்து விடுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய கோபமும் அவசரமும் காரணத்தை புரிந்து கொள்ள விடுவதே இல்லை. நாம் காண்பது மெய்யல்ல, பொய்யாகிறது. ஆகையால் தீர விசாரித்து அறிவது மிக அவசியமாகிறது. தேவரிஷி, இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கணபதி தேவனே, இப்பொழுதுள்ள நிலைமையை பார்க்கையில் நீங்கள் ஏதாவது செய்வதனால் பலன் ஏதும் கிடைக்காது. இப்பொழுது நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். நாராயண நாராயண. இப்பொழுது விளங்காததை விளங்க வைத்து அனைவருக்கும் தெளிவாக்க ஒரு திட்டத்தை போட துவங்குகின்றேன். நல்ல வேளை, எங்க கஷ்டகாலம் எல்லாம் தீர்ந்துருச்சு மகாராணி. நம்ம மகாராணி நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க. நம்மள பார்த்தாங்க. என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. இவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, நம்ம மகாராணி வாழ்க! நமது மகாராணி வாழ்க! நீ எங்களை அடையாளம் காணவில்லையா பார்வதி? பாத்தீங்களா? அடேங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க மகாராணி? உங்களை எப்படி அடையாளம் தெரியாம இருக்கும் சொல்லுங்க. அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்தேனே மகாராணி. நம்ம மகாராணியோட கால்ல விழுந்து கும்பிட்டுக்கிட்டோம். என்ன செண்பகம், என்ன சொல்ற? சரியா தான் சொல்ற. நீ சொல்றத நாங்களும் தான் ஏத்துக்கிறோம். நீங்க கேட்டீங்களா மகாராணி அம்மா? ஏன் தோழிகளும் அதையே தான் சொல்றாங்க. இனிமேலும் உன் நாடகத்தை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது பார்வதி. இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. நீ எனது மகள்தான். சிவசங்கரனின் மனைவி தேவி பார்வதி தான். இந்த நாடகத்தை நிறுத்து. என்னுடன் மாளிகைக்கு வா. சிவசங்கரன் உன்னை அழைத்து செல்ல வரும் வரையிலும் உன்னை என் மாளிகையில் வைத்துக் கொள்வேன். வா. இந்த பார்வதி நம்ம கிட்ட நடிக்கிறாளா? மகாராணி தான் சொல்லிட்டாங்களே, அவதான் பார்வதி. மகாராணி மகள் என்கிறாளே, சிவனோட மனைவிங்கிறாங்க. இதுல ஏதோ விஷயம் இருக்குது. இத கேட்டீங்களா? மகாராணி என்ன அவங்களோட மகன்னு சொல்றாங்க. இது என்னோட அதிர்ஷ்டம் தானே. என்ன அவங்க மாளிகைக்கு கூட்டிட்டு போறாங்களாம். என்ன தோழிங்களா, என்ன சொல்றீங்க? நான் இவங்க கூட போகட்டுமா? இல்ல இல்ல, உங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் எப்படி போக முடியும்? இவ பார்வதி இல்ல, பார்வதி தான் பார்வதி. இவ்வாறு இருக்கலாமோ? நம் பார்வதியை போல உள்ள இந்த பார்வதியை நான் பார்வதி என்று நினைக்கிறேனோ? ஒரே மாதிரி உள்ள இரு பெண்கள் இருக்கலாம் அல்லவா? நாராயண நாராயண. மகாராணி மைனா, வணக்கம். வணக்கம் தாயே. வணக்கம் பாட்டியாரே. தாயே, தாங்கள் ஆடுகின்ற இந்த நாடகத்தினால் தகாதது நடந்துவிடக்கூடாது. கோபம் கொண்டுள்ள இறைவன் பரம்பொருள் அதிக அழகுள்ள நாட்டியக்காரி மகானந்தாவின் மாளிகையில் இருக்கின்றார். அங்கு மகானந்தா அவரை மகிழ்விக்க மிகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அம்மா, கேட்டீர்களா தாயே? இறைவன் சிவசங்கரன் என் மீது கோபம் கொண்டு எங்கோ சென்று விட்டார். இப்போது நான் என்ன செய்வது தாயே? நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? கண்ணீர் விடாதீர்கள் தாயே. நான் அந்த துஷ்ட மகானந்தாவை இப்போதே தண்டிக்கிறேன். ஸ்ரீ கணேசா, நான் தவறு செய்து விட்டேனா? இல்லை தேவரிஷி, செய்யவில்லை. தாங்கள் இந்த ரகசியம் என்கிற திரையை அகற்றி நிலைமையை மிகவும் மாற்றிவிட்டீர்கள்.
அதோடு எங்கள் அனைவருக்கும் அவரது திருவிளையாடல் புரியவில்லை. விரும்பியதைத்தான் அவர் செய்வார். என்ன ஆயிற்று மகானந்தா? உனது இந்த அழகிய முகத்தில் ஏன் இந்த கவலைக்குறி தென்படுகிறது? சுவாமி, தாங்கள் எனக்கு அளித்த வாக்கு மற்றும் எனது சம்மதப்படி 3 தினங்கள் நான் தங்களுக்கு மனைவியாகிறேன். ஆயினும் தாங்கள் என்னை விலக்கியே வைத்துள்ளீர்கள். தங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பளிக்கவில்லை. அதுதான் எனது வருத்தம். ஆயினும் சுவாமி, என் மனதிற்குள் ஒன்று நிச்சயித்து விட்டேன். அதை கூறு, தயக்கமின்றி கூறு. நிச்சயித்தது என்ன? அது இந்த வாழ்வில் உங்களை தவிர வேறு எவருக்கும் சேவை செய்ய மாட்டேன். அவ்வாறு செய்வதற்கு முன்பு வரப்போவதை நினைத்து பார்த்து உனது எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். நான் 3 தினங்களுக்கு விருந்தினராக இருக்க இங்கு வந்தேன். அந்த நேரம் முடிந்ததும் சென்று விடுவேன். அதற்கு பிறகு நீ என்ன செய்வாய்? எனது வாழ்க்கையை உங்கள் நினைவில் கழித்து விடுவேன் சுவாமி. உங்கள் நினைவிலேயே கழித்து விடுவேன். அக்னியா, எனது பூஜை அறையில் அக்னியா! தெய்வமே, எனது பூஜை அறையில் தீயா! எனது பூஜை அறையை காப்பாற்றுங்கள். சந்திரிகா, பத்ரேஷ், ரூபாலி, விரைவில் வாருங்கள். இதோ பாருங்கள், எனது அழகிய பூஜை அறையை காப்பாற்றுங்கள். சிவலிங்கத்தை காப்பாற்றுங்கள். இங்கு நின்று கொண்டு என்ன பார்க்கிறீர்கள்? காப்பாற்றுங்கள். என்னை விட்டு விடுங்கள். என்னை விடுங்கள். இல்லை, எனது சிவலிங்கம், எனது இறைவா, எனது சிவசங்கரா, என்ன நேர்ந்து விட்டது? இந்த சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து சிவ ஆராதனை செய்து வந்தேனே, அந்த சிவலிங்கம் மறைந்து விட்டதே. எனது ஆராதனையின் பலனாக சிவலிங்கம் மறைந்து விட்டதே. ஏன் இந்த தகாத செயல் நடந்தது மகேஸ்வரா? ரத்ன சிவலிங்கத்தை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. அக்னி தேவன் ஏன் இவ்வாறு கோபம் கொண்டான்? இது எந்த தவறுக்கான தண்டனை? எங்களை மன்னிச்சிடுங்க கைலாச மகாராணி பார்வதி. இப்ப நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க பார்வதி இல்ல, தேவி பார்வதி தான். எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு செஞ்சுட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இதுவரை உன்னை கிராமத்துக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்களோ தேவி பார்வதி. என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை தெரியாதனமா என்னென்னமோ பேசிட்டோம். நீங்க இவ்வளோ பெரிய ராஜாவோட பொண்ணு, 3 உலக தெய்வம் சிவனோட மனைவி.
அடேங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. ஏய், ஏன் இவ்வாறு எல்லோரும் மன்னிப்பு கேட்டு அழுகிறீர்கள்? ஏய், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எல்லோருமே என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் விருப்பப்படி நடந்தீங்க. உங்க மனசு வெள்ளை மனசு, ரொம்ப அன்பான மனசு. அதனால தான் உங்களிடம் வந்தேன். நாரதா, உனது நாராயண பக்தி மீது இப்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று. எனது குற்றம்தான் என்ன தாயே? நாரதா, உனக்கு தெரியாதா? தினமும் நாராயண நாமத்தை ஜபிக்கிறாய், ஆனால் சிவபார்வதியை தரிசிக்கிறாய். இப்போது நீ இங்கு வந்த நோக்கம் கூட சிவபார்வதியை பற்றி கேட்கத்தான் என்று தோன்றுகிறது. ஸ்ரீஹரி, தாய் லட்சுமியின் வார்த்தை கணைகளிலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். நானோ இறைவன் பரமசிவன், ஸ்ரீஹரி விஷ்ணு, மானச தந்தை பிரம்மதேவரின் பணிவான சேவகன். இந்த மும்மூர்த்திகளையும் நான் சமமாகத்தான் பூஜிக்கிறேன். ஆனால் நாரதா, உன் முகத்தில் உள்ள கவலைக்குறியை பார்க்கையில் சிவபார்வதி தான் எனக்கு தெரிகிறார்கள். தாங்கள் கூறுவது உண்மைதான் தாயே. இப்பொழுது நான் இறைவன் சிவனுக்கும் தாய் பார்வதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரிவை பற்றித்தான் கவலை கொண்டுள்ளேன். இறைவன் சிவனிடமிருந்து சக்தியானவள் விலகி இருக்க முடியுமா? ஸ்ரீஹரி, இப்பொழுது தாங்கள் தான் இதற்கு ஒரு முடிவு கூற முடியும். ஆம் நாரதா, விளையாட்டில் தொடங்கிய திருவிளையாடல் இப்போது துன்ப நிலையில் மாறிவிட்டது. ஸ்ரீஹரி, இந்த திருவிளையாடலுக்கு ஒரு முடிவும் இருக்க வேண்டுமே. சிவபார்வதி மீண்டும் இணைந்தால் திருவிளையாடல் முடிவடையும் நாரதா. அதாவது திருவிளையாடல் முடியும் போதுதான் இறைவன் பரம்பொருளும் அன்னை பார்வதியும் மீண்டும் இணைவார்களா? எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும். ஆனால் நிகழ்காலத்திலோ இருவரும் ஒன்று சேர தயாராக இல்லை நாரதா. ஆயினும் ஸ்ரீஹரி, மும்மூர்த்திகள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தையே கூறி வந்துள்ளார்கள். அதாவது பணிய வேண்டியது மிகவும் அவசியம். நான் பிரம்மதேவரிடமும் இதையே தான் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். தாங்களும் அவரும் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். தேவிலட்சுமி, தேவி பார்வதி உனது தொழில்தானே? அதனால் நீ அவளிடம் கூறு, இந்த விளையாட்டை நிறுத்தச் சொல். அதாவது அவளை பணியச் சொல்ல வேண்டுமா? இல்லை, நான் அவளை பணியச் சொல்ல மாட்டேன். நான் கூறுவதால் என்ன நடக்கும்? நான் கூறுவதால் அவள் பணிந்து விடுவாளா? இல்லை, நிச்சயம் இல்லை. வா, இப்போதே மாளிகைக்கு வா. இல்லை தாயே, நான் இந்த இடத்தை விட்டு வேறெங்கும் வரவே மாட்டேன். பிறகு இங்கேயே இருக்க போகிறாயா? உங்களது மருமகன் சிவன் என்னை காண வரும் வரையிலும் இங்கே எனது பிரிய தோழிகளுடன் வாழ்வேன். இனியும் நீ இங்கு இருப்பது சரியல்ல மகளே. சரியில்லையா? ஏன் சரியில்லை? ஏனென்றால் உன் காரணத்தால் இவர்களுக்கு துன்பம் ஏற்படும். இப்போது ஏற்படவில்லை, இனியும் எவ்வாறு துன்பம் ஏற்படும்? இதுவரையிலும் நீ பார்வதியாக இருந்தாய், இப்போது பார்வதியானாய். முதலில் இவர்கள் மனதில் அன்பும் நட்புணர்வும் இருந்தது. ஆனால் இப்போது இவர்களுக்கு தாய்மை உணர்வு ஏற்படும். பிறகு இவர்கள் உன் மீது தயக்கம் காட்டத் தொடங்குவார்கள். அது துன்பம் தரும். இல்ல மகாராணி, எங்களுக்கு துன்பம் எதுவும் ஏற்படாது. இதை நீங்கள் அன்பின் வசப்பட்டு கூறுகிறீர்கள். ஆனால் நடக்கின்ற உண்மை என்னவென்றால், பார்வதி இங்கு இருப்பதால் உங்கள் அனைவருக்கும் துன்பம்தான். அதோடு பார்வதி தனது கணவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எத்தனை நாள் தான் இங்கு இருப்பது? அங்கு சென்றுதான் ஆக வேண்டும். நான் கூறினேனே தாயே, உனது மருமகன் இங்கு. கேள் மகளே, உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்று அவரிடம் யார் கூற போகிறார்கள்? நான் அவரிடம் சென்று கூறுவதா? மருமகனே, பொறுத்து கொள்ளுங்கள், என்னுடைய மகளை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று கேளுங்கள். இத்தனை நாட்கள் உங்களுக்கு தோழியாக இருந்து வந்தாள் பார்வதி. இவள் கணவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகள். இவளை இங்கிருந்து போக சொல்லணுமா? அதை நாங்க சொல்ல முடியுமா? இவளை இங்கிருந்து செல்லும்படி கூறாதீர்கள். அவள் பெற்றோர் வீட்டிற்கு செல்லும்படி அறிவுரை கூறுங்கள். அங்கிருந்து இவளை கணவர் வீட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விடுகிறோம். நீங்கள் இவளுடைய தோழிகள் தானே? இவளுக்கு நன்மை செய்ய மாட்டீர்களா? சம்மதிச்சுடு தேவி பார்வதி. அம்மா சொல்றத நீ ஏத்துக்கணும். ஆமா தேவி, அம்மா சொல்றத கேளு, அதான் நல்லது. நாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் தேவி பார்வதி. கேட்டாயா பார்வதி? இதுவரை தோழிகளாக இருந்தார்கள்,
இப்போது அந்த நட்புணர்வு இல்லையே, தாழ்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் உன்னை பார்வதி என்று அழைக்கவில்லையே, தேவி பார்வதி என்று அழைக்கிறார்கள். இப்போது நீ இங்கு எவ்வாறு இருக்க முடியும்? இருப்பேன், எப்பவும் இருப்பேன். நான் இவர்களுடன் தோழியாகவே இருப்பேன், பார்வதியாகவே இருப்பேன். ஆனால் நீ இங்கிருந்து வந்தே ஆக வேண்டும். வருவேன், ஆனால் தருணம் வரும்போது. இன்று நான் மகாதேவனிடம் சென்று அவரிடம் எடுத்து கூறி அவரை இங்கு வரும்படி கூறுகிறேன். இதை தவிர வேற வழி இல்லை. இப்போது அதைத்தான் செய்ய வேண்டும் பார்வதி. குழந்தைகளின் நலனுக்காக அன்னை தந்தை பல தியாகங்கள் செய்தாக வேண்டியுள்ளது.